புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. அப்போது போலி மருந்து ஊழலுக்கு ஆளும் கூட்டணி துணை போனதாக எதிர்க்கட்சிகள் கோஷமிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 12ஆம் தேதி சட்டசபையில் தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுவை சட்டசபை இன்று வியாழக்கிழமை கூடியது. அப்போது சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ராயன், முன்னாள் நீதிபதி தாவூத் அன்சாரி, மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் படித்துக் கொண்டிருந்த போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது என்றும் இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதை அற்றவர் என கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக எதிர்க்கட்சிகள், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளன எனவும், தலைமை செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் முதல்வரையும் அமைச்சர்களையும் மதிப்பதில்லை என்றும், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாநில அந்தஸ்து குறித்தும் கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். நிதி அமைச்சர்கிட்ட ஐஷன் போன போட்டோ கொண்டு உங்க பத்திரிகை வாயிலா நாங்க பார்த்ததுதான் சொல்லினா அது முழு குற்றவாளியா இருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் இந்த சபை நடத்துறது ரொம்ப கேவலம். அதே நேரத்துல நாமினேட் எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேர் புதுசா நியமிச்சுக்கிறாங்க. இந்த சட்டமன்றம் எதுக்கு கொடுக்குது? மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கும் எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கும் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் போடுறாங்க. அது மேல விவாதம் பண்ணி அதுக்கு மேலதான் பட்ஜெட்டை பத்தி நிறைகுறைய பத்தி பேசணும். அடுத்தது வரக்கூடிய காலங்கள்ல நம்ம மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம், சட்டமன்ற உறுப்பினருக்கு பேச வாய்ப்பளிக்கணும். இந்த வாய்ப்பே கொடுக்காத ஒரு சட்டமன்றத்தை இன்னைக்கு முடக்கிறதுக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு அதை இது பண்ணிக்கிறாங்க.